ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆப்பத்துக்கு கடலைக்கறி, தேங்காய் பால் ரெண்டுமே நல்லாயிருக்கும். கடலைக்கறிக்கான ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அப்புறம் கார்ட்லையும் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம். இதில் நம்ம பச்சரிசி தான் அதிகமாக சேர்க்கணும். 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் அவல், 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் சேர்த்த அப்புறம் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இதில் நம்ம அவல் சேர்த்து அரைக்கிறதுனால சோடா உப்பு சேர்க்காமலேயே நல்லா சாஃப்டாக வரும். அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதில் 1/4 கப் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் ஆப்பம் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். மாவை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா 2லேருந்து 3 டீஸ்பூன் கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும். அது கெட்டியானதுக்கு அப்புறமா அந்த சூட்டோடையே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நாம் இப்படி பண்ணுறதுனால மாவு ரொம்ப சீக்கிரமாகவே புளிக்கும். உங்கள் ஏரியாவில் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா 8 மணி நேரம் மாவை புளிக்க வச்சா போதும். ஆனால் எனக்கு இங்கே பெங்களூரில் அதுவும் வின்டர் டைமில் எல்லாமே மாவு அவ்வளோவா புளிக்காது. அதனால் மார்னிங்லேயே நான் அரைச்சி வச்சுட்டு மாவை இந்த மாதிரி லைட்டாக காய்ச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். ஒரு ஃபுல் நாள் அந்த மாதிரி நான் வச்சாதான் எனக்கு அடுத்த நாள் காலையில் ஆப்பம் நல்லா புளிச்சிருக்கும். எல்லாம் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மாவை நல்லா புளிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா காலையில் நாம் தண்ணி சேர்த்துட்டு ஆப்பம் சுட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சு மேலெலும்பி வந்திருக்கு. இதில் சின்ன சின்ன பபிள்ஸாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும். ஆப்பம் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆப்பம் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவை ஊற்றுங்க. கல் சூடு ஆகலைன்னா ஆப்பம் நல்லா வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அதை ரொட்டேட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். ஆப்பம் நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியுது நல்லா ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நாம் சோடாப்பு எதுவுமே சேர்க்காமலே நல்லா வந்திருக்கு. அடுத்த ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி கல் சூடாகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்பம் ஊற்றிட்டு அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆப்பச்சட்டியில் எண்ணெய் எதுவும் தடவ தேவையில்லை. எண்ணெய் எதுவும் தடவாமலே நல்லா ஈஸியாக வந்துடும், எதுலேயுமே ஒட்டாது. ஆயில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பாலோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம். இந்த ஆப்பம் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை தான் நான் ரொட்டேட் பண்ணேன். அதனால மீதி இருக்கிற மாவு எல்லாமே சென்டர்லேயே தங்கிடுச்சு. இந்த மாதிரி நாம் பண்ணுறதுனால சென்டரில் நல்லா சாஃப்டாகவும் சைடில் எல்லாமே நல்லா ரோஸ்டாகவும் கிடைக்கும். அவ்வளோதான், ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.